ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ளவுஸ், நார்மல் ப்ளவுஸ், லைனிங்கே இல்லாத ப்ளவுஸை வந்து கரெக்டான டயத்தில் வந்து எப்படி வந்து முடிக்கிறது, எந்தெந்த பகுதியை எந்த டைமுக்குள்ளே முடிக்கிறது அப்படிங்கிற மெத்தடை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததும் பார்த்திங்கன்னா, கழுத்து பீஸு, கிராஸ் பட்டி, ஸ்லீவ் இது மூணையுமே நம்ம வந்து தைக்கணும். அதுவும் எந்த நிமிடத்துக்குள்ளே தைக்கணும்னு பார்த்திங்கன்னா 5 நிமிடம் மட்டும்தான். அந்த 5 நிமிடத்துக்குள்ளே அழகாகவும் தைக்கணும், தையல் வந்து நீட்டாகவும் இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபாஸ்ட்டாக தைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தையல் வந்து கோணலாக தைக்கக்கூடாது, நேராக தைக்கணும். நான் வந்து முடியும் பொழுது எந்தெந்த பகுதியை எந்த நிமிஷத்தில் முடிக்கணும்னு நான் வந்து எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தைச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளவுஸை வந்து 35 நிமிடம் 30 நிமிடத்துலேயே நம்ம வந்து தைச்சி முடிச்சிடலாம். இந்த மாதிரி தைக்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸான டெய்லர்ஸால் மட்டும்தான் நம்ம தைக்க முடியும். அதனால நீங்களும் இப்போ தான் நான் வந்து ஸ்லோவாக எனக்கு ஆகுது, ஒரு மணி நேரம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து தைச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்பவே போர் அடிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் நான் வந்து இந்த மாதிரி மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவேன். லைனிங் ப்ளவுஸுக்கும் அதே டைம் தான் வரும், நார்மல் ப்ளவுஸுக்கும் அதே டைம் தான் வரும். அதனால நான் வந்து நீங்கள் வந்து தைக்கும் பொழுது டயத்தை பார்த்துட்டே தைச்சிங்கன்னா குயிக்காக ஃபாஸ்ட்டாக நம்மளால் தைச்சி முடிக்க முடியும். இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்திங்கன்னா 38. நீங்கள் வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் நம்ம 30 நிமிடத்துலேயே கூட முடிச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிராஸும் பெல்ட்டும், அந்த கிராஸ் பகுதியில் பார்த்திங்கன்னா 3 டாட் தைக்கணும். அப்புறம் பெல்ட்டை வந்து தைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து 2 சேர்த்து இணைக்கணும். இது 2க்கும் டைம் பார்த்திங்கன்னா 5 நிமிடம். அழகாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். அப்பப்பயே அளவுகள் எல்லாமே சரி பார்க்கணும். நூலெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்பயே வெட்டி முடிச்சிடணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பின்துண்டு தைக்கிறோம். பின்துண்டில் பார்த்திங்கன்னா பட்டி தைக்கணும், 2 டாட் வந்து நம்ம தைக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். கை வந்து ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம தைக்கணுங்க. கை வந்து ஜாயிண்ட் பண்ணணும். இதுக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா 7 நிமிடம். சில பேர் யூடியூப்பில் போட்டிருப்பாங்க, ஒரு ப்ளவுஸை வந்து 15 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம், 20 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக யாருனாலையுமே 15 நிமிஷத்துலேயும் 20 நிமிஷத்துலேயும் முடிக்க முடியாது. கரெக்டான அளவு ஸ்பீடாக நம்ம தைக்கணும். அங்கிட்டு இங்கிட்டும் அசையாமல் கரெக்டாக நம்ம தைக்கணும். ஸ்பீடாகவும் தைக்கணும், அழகாகவும் தைக்கணும். அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் ப்ளவுஸுக்கு வந்து கரெக்டாக வந்து 35 நிமிடங்கள் ஆகும். 35 அல்லது 40 நிமிடமாச்சும் ஆகும். சின்ன சைஸ் ப்ளவுஸுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து 30 நிமிடங்கள் ஆகும். யாருனாலையுமே 15 நிமிஷத்துலலாம் நம்மளால் தைக்க முடியாதான். அதில் போட்டிருப்பாங்க 15 நிமிஷத்துலேயே தைக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் நீங்களும் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஃபாஸ்ட்டாக தைச்சாலுமே எல்லா அளவுகளுமே கரெக்டாக தைச்சாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 30 நிமிடம் 35 நிமிடம் வந்து ஆகும். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நம்ம தைச்சிக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து அளவு பார்க்கணும். அந்த 4 அளவுமே பார்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சைடு தையல் வந்து நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா அளவுகளுமே சரியாக இருக்கான்னு நம்ம வந்து குயிக்காக ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்கணும். சும்மா மெதுவாக நீங்கள் பார்த்திங்கன்னா டைம் தான் வேஸ்ட்டாக போகும். சரி பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து 3 தையலோ 4 தையலோ போடுவோம்ல, அந்த இதை வந்து நீங்கள் போட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இது 4மே நம்மளுக்கு தைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 10 நிமிடம் வந்து டைம் எடுக்கும். ஏன்னா அளவும் பார்க்கணும், சைடு தையல் போடணும், திருப்பி வந்து அளவுகள்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் திருப்பி வந்து 3 தையல் 4 தையல் போடணும். அதுக்காக 10 நிமிடம் வந்து நம்மளுக்கு வரும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் டைம் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொக்கி பெட்டி வந்து 2மே நம்ம தைக்கணும். கொக்கி பெட்டியில் வந்து நீங்கள் டபுள் தையல் போடுறதா இருந்தால் ஓகே. இது வந்து வி பெட்டி தைக்கிறதா இருந்தால் நம்ம லாஸ்ட்டில் தான் நம்ம தைக்கணும். இது கொக்கி பெட்டி 2மே தைச்சிட்டு கழுத்து வந்து சரி பார்த்து வெட்டணும்.
கழுத்து வந்து ஃபஸ்ட்டே நம்ம வெட்டியிருப்போம். இருந்தாலுமே நம்ம கழுத்து தைக்கும் பொழுது அந்த கழுத்து வந்து எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு ஒரு ரவுண்டு வந்து கரெக்ட்டான அளவுல ரவுண்டு கட் பண்ணிக்கணும். இது 3க்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 5 நிமிடம் எடுத்திருக்கோம். இத வந்து நான் வந்து ரெகுலரா தைக்கக்கூடிய டைம் வந்து அத வந்து நான் நோட் பண்ணிட்டு, அத உங்களுக்கு ஒரு வீடியோவாவே அப்லோடு பண்ணலாம்ன்ட்டு நான் வந்து உங்களுக்காக அப்லோடு பண்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. யார் யாரும் நான் சொன்ன அ பார்ட்டெல்லாம் எந்த டைம்க்குள்ள முடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா 2 பட்டியுமே தச்சுட்டோம். கழுத்தும் சரிபார்த்தும் வெட்டியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, கழுத்தும் வி பட்டியும் தைக்கணும். இந்த ஒரு ப்ளவுஸ் தைக்கும் பொழுது நீங்க வந்து மொபைல்லாம் ஃபோன் வந்துச்சுன்னா, கொஞ்ச நேரத்துக்கு வந்து இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து தச்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு நீங்க பார்த்துக்கங்க. அதுவரைக்கும் அந்த மொபைல்ல வந்து யார்ட்டயுமே பேசாதீங்க. மொபைல்லாம் பார்க்காதீங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எந்தெந்த பார்ட் வந்து எந்த நிமிடத்துல வந்து நம்ம தச்சு முடிக்கிறோம்னு உங்களுக்கு வந்து அளவு தெரியும். இந்த டைம்க்குள்ளேயே தான் நம்ம வந்து நூலெல்லாம் கட் ஆயிடுச்சுனாலும், அதே நம்ம குறிப்பிட்ட அந்த டயத்துக்குள்ளேயே தான் நூல் மாட்டுறது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கணும். கட்டிங்க தவிர, கொக்கி வைக்கிறது, ஹெம்மிங் பண்றத தவிர, ஸ்டிச்சிங்க்கு மட்டும் தான் இந்த வந்து எனக்கு வந்து 37 நிமிடம் வந்து ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து எத்தன நிமிடத்துல நீங்க ஒரு ப்ளவுஸ வந்து தச்சிருக்கீங்கன்னு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. இப்ப நான் வச்சிருக்க அந்த ப்ளவுஸோட வீடியோ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பீடா வச்சிருக்கேன். ஃபுல்லாத்தையும் 30 நிமிடம் வைக்கணும்னா, யாரும் 30 நிமிடத்துக்கு பார்க்க மாட்டாங்க. அதனால உங்கள்ட்ட வந்து எந்த பார்ட்டு எந்த நிமிஷத்துக்குள்ள தச்சிருக்கேங்கிறதுக்காக தான் கொஞ்சம் நான் வந்து ஸ்பீடா வச்சு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோடு பண்ணியிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கழுத்து பகுதிய வந்து அந்த பிசுற வெட்டிட்டு அத வந்து தச்சிரலாம். எனக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, வி பட்டி தைக்கிற மாரியும் இருக்கும். சில ப்ளவுஸ் வந்து டபுள் சைடுமே கொக்கி வைக்கிற மாரியும் இருக்கும். 2மே நம்ம தச்சுக்கிறது நல்லது தான். டபுள் சைடு கொக்கி வைக்கிறா இருந்தா கொஞ்சம் வேலை வந்து அதிகமா நம்மளுக்கு வந்து இழுக்கும். இந்த டிப்ஸ வந்து யாருமே சொல்லல. ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டனால, அவங்களுக்காக அந்த பதிவு உங்களுக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களுமே ஒரு ப்ளவுஸ வந்து லைனிங் போடாத நார்மல் ப்ளவுஸ வந்து எத்தன நிமிடத்தில முடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.